டெய்லி வேலைக்கும் போய் வீட்டு வேலையும் கவனித்து குடும்பத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா போதுங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் கண்டிப்பாக நம்மளால் அது முடியாது. ஏன்னா அன்னைக்கின்னு பார்த்துதான் யாராச்சும் கெஸ்ட்டு வருவாங்க, இல்லாட்டினா நம்மளுக்கு எங்கேயாச்சும் போக வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டினா குழந்தைங்களோட ஸ்டடீஸை கவனிக்க வேண்டியதாக இருக்கும், இப்படி எக்கச்சக்கமான வேலை இருக்கும். ஆனால் அதே மாதிரி தாங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து ஃபேமிலியை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சரியான வேலை இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அது சரியாயிடுச்சா இது சரியாயிடுச்சான்னு கவனிச்சிட்டு இருக்கிறதே வேலையாக இருக்கும். ஆனால் சிலவங்க சொல்லுவாங்க பாருங்கள், நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை, அது எவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியுங்களா சில டைமில். அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியான ஷெட்யூல் தான் எனக்கு நேற்று இருந்துச்சு. ஃப்ரைடேங்கிறதுனால நம்மளுக்கு பூஜை பண்ணணும், வீடு சுத்தம் பண்ணணும், எல்லா வேலையுமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நேற்று சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. சடனாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபீவர்னு திரும்பி வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணுறது, பூஜை பண்ணுறதுன்ட்டு சரியான வேலையிலே போயிடுச்சுங்க. எப்படி தான் நம்மளுக்கு மட்டும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு புதுசாக வருதுன்னே தெரியலைங்க. சரி, ஓகே, எல்லாமே நம்ம கும்பிட்ற கடவுள் பார்த்துப்பாங்கன்ட்டு ஒரு நிம்மதியாக ஒரு நம்பிக்கையாக போயிட்டே இருக்கலாங்க.